எனக்கு வாழவே பிடிக்கலப்பா. ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா டிப்ரெஷனாவே இருக்கு. என்னன்னே தெரியல எனக்கு. ஷாலினி, ஏன் ரொம்ப சோகமா இருக்க ஷாலினி? என்ன ஆச்சு உனக்கு? தெரியலக்கா, எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா டிப்ரெஷனாவே இருக்குங்கக்கா. ஏன் ஷாலினி எப்போதுமே சேடாவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? ஆமாக்கா, சேடாவும் இருக்கு. அதே மாதிரி மத்தவங்க கிட்ட ரொம்ப கோவமாவும் பிஹேவ் பண்றேங்க்கா. எதுலயுமே இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருக்கா உனக்கு? ஆமாக்கா. ஷாலினி, நீ ஏன் கவுன்சிலிங் ட்ரை பண்ண கூடாது? கவுன்சிலிங்னா என்னக்கா? கவுன்சிலிங்னா உளவியல் ஆலோசனை ஷாலினி. அப்படின்னா நம்ம லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸை நம்ம சந்திக்கிறோம் இல்லையா? நம்ம லைஃப் எப்பொழுதுமே ஒரு ஈஸியான பெட் ஆஃப் ரோசஸா இருக்கிறது இல்லை. எங்க போனாலும் ஏதோ ஒரு வகையில மனிதர்கள் மூலியமாவோ இல்ல நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாவோ கூட நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது இல்லை? ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்ல இருந்து நிறைய தாட்ஸ் எல்லாம் நம்ம மைண்ட்ல அரைஸ் ஆகும். நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான இருக்கிற எமோஷன்ஸ் கூட அரைஸ் ஆகும். இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்கு, இது எல்லாத்தையும் சரி செய்கிறதுக்கு உதவுற ஒரு ப்ராசஸ் தான் கவுன்சிலிங். உனக்கு தெரியுமா, நம்ம மைண்ட்ல ஒரு நாள் 50,000ல இருந்து 80,000 வரைக்குமான தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குமா. இந்த 80,000 தாட்ஸுமே பாசிட்டிவா இருக்கும்னு நினைக்கிறியா? இருக்காதுக்கா. கண்டிப்பா இல்ல. இதுல நிறைய நெகட்டிவ் தாட்ஸும் கூட வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் அரைஸ் ஆகும் பொழுது இது நம்ம அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் ஷாலினி. நம்ம டெய்லி நம்மளுடைய ஒர்க் பிளேஸ்லயோ ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ எங்க போனோம்னாலும் நம்மளுடைய வேலையை சரியா செய்ய முடியாம இது தடுக்கும். நீ சொன்ன உனக்கு நிறைய கோபம் வருதுன்ட்டு, அது மாதிரியான காரியங்கள் கூட நிறைய அரைஸ் ஆகும். இது எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கு நம்மளுடைய தாட்ஸை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி அதை ஓவர் கம் பண்றது ரொம்ப அவசியம். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு ப்ராசஸ் தான் கவுன்சிலிங். இதுல நீ செய்ய வேண்டிய காரியங்கள் நீ தனியா செய்ய போறது கிடையாது. உனக்கு ஒரு ஸ்டெப்லயும் உன் கூட இருந்து உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு கவுன்சிலர் இருப்பாங்க. ஓகா, அப்பனா நம்மளுடைய ப்ராப்ளம்க்கு எல்லா சொல்யூஷனும் அவங்க தருவாங்களாக்கா? அப்ப கவுன்சிலர்ஸ்க்கு எல்லாமே தெரியுமாக்கா? கண்டிப்பா இல்ல ஷாலினி. உன்னுடைய லைஃபோட எக்ஸ்பர்ட் நீ தான். ஒரு கவுன்சிலர் உன்னுடைய ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் அந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷனை நீயே கண்டுபிடிக்கிறதுக்கு உன்னை எக்விப் பண்ணுவாங்க, உன்னை வழி நடத்துவாங்க. அண்ட் அவங்க உனக்கான சொல்யூஷனை அவங்க கொடுக்க மாட்டாங்க. அண்ட் மெனி டைம்ஸ் நம்ம ப்ராப்ளம்கான சொல்யூஷன் நமக்குள்ளேயே இருக்கு, நம்ம மைண்ட்குள்ளேயே இருக்கு. ஆனா உலகத்துல நடக்கிற நிறைய காரியங்களும் நம்ம மைண்ட்குள்ள இருக்கிறதுனால இதை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியறது இல்ல. அந்த இடத்துலதான் கவுன்சிலர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்ப அவங்க நம்மளுக்கு நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுப்பாங்களாக்கா? இல்ல ஷாலினி, ஒரு கவுன்சிலர்ன்றவங்க அட்வைஸ் கிவர்ஸ் கிடையாது. அநேக சமயத்துல நிறைய பேர் இப்படிதான் நினைச்சுக்கிறாங்க, கவுன்சிலர்ஸ்னா அட்வைஸ் தானே கொடுப்பாங்க, அது என் ஃப்ரெண்ட் கிட்ட இதை நான் பெற்றுக்கொள்ளலான்ட்டு சொல்லி நிறைய டைம் தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஆனா கண்டிப்பா ஒரு கவுன்சிலர் அட்வைஸ் கிவர் கிடையாது. அண்ட் அவங்க லிசன் பண்ணும் போதும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அவங்களுடைய ஓன் திங்ஸ் எல்லாம் நமக்கு சொல்ல மாட்டாங்க. ஒரு நான் ஜட்ஜ்மெண்டல் இயர்ஸ் நமக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. அண்ட் கவுன்சிலர்ஸ் ப்ராப்ளம் சால்வர்ஸும் கிடையாது. உன் ப்ராப்ளமா அவங்க சால்வ் பண்ண மாட்டாங்க, அவங்களால சால்வ் பண்ண முடியாது, அதை நீ தான் செய்யணும். அதுக்கும் உனக்கு உறுதுணையா இருப்பாங்க. அப்பனா கவுன்சிலர்ஸ்னா நம்மளுக்கு சஜஷன் தான் கொடுப்பாங்க, அட்வைஸ் கொடுக்க மாட்டாங்களா? எக்ஸாக்ட்லி ஷாலினி. ஓகேக்கா. ஆனா சில பேர்லாம் எனக்கு என்ன ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணவே அவங்களுக்கு விருப்பமே இருக்காது. ஆனா அவங்க கிட்ட நீங்க எப்படிக்கா அவங்களுக்கு இதுதான் ப்ராப்ளம் அப்படின்ட்டு நீங்க எப்படிக்கா அதை புரிய வைப்பீங்க அவங்களுக்கு? கண்டிப்பா ஷாலினி. இப்போ நம்ம ப்ராப்ளம் என்னன்னு தெரியாமலே இருக்கும் சில சமயங்கள்ல. அண்ட் நம்ம ப்ராப்ளம்ஸ் முகம் தெரியாத நபர்கிட்ட ஷேர் பண்ணவும் தயக்கம் இருக்கும். ஆனா ஒரு கவுன்சிலிங் செட்டிங்ல கவுன்சிலர் கிளையண்ட்டுக்கு தேவையான கம்ஃபர்ட்டை ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அவங்க ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்களை மாத்திரம் ஷேர் பண்ணா போதும். அவங்கள கம்பல் பண்ணியோ அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க. அண்ட் அவங்க ப்ராப்ளம்ஸ் என்னன்ட்டு நிறைய சமயம் கிளையண்ட்ஸ்க்கு புரியாம இருக்கலாம். அதை தெளிவா எடுத்து உரைக்கிறதும் கவுன்சிலருடைய ஒரு வேலை. சில பேர் அவங்க உங்ககிட்ட ஷேர் பண்ற விஷயம்லாம் சேஃபா இருக்குமான்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அது நீங்க கான்ஃபிடென்ஷியலா வச்சுப்பீங்களாக்கா? கண்டிப்பா ஷாலினி. கவுன்சிலிங்கோட ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் ரூலே கான்ஃபிடென்ஷியாலிட்டி தான். அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டியை நாங்க கொடுக்கறதுனால தான் கிளையண்ட்ஸ் கவுன்சிலிங்க்கு வராங்களே. அவங்க ஷேர் பண்ற எல்லா விஷயமும் ரகசியமா வைக்கப்படும்.
பாதிக்கப்பட்டிருக்கும். அதை வந்து அவங்களுடைய கன்சர்ன் இல்லாம அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாம வேற யார்கிட்டயுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை உன்னுடைய ப்ராப்ளம்ஸ்னால நீ உன்னை நீயே ஹார்ம் பண்ணிக்கிற ஒரு நிலை வந்தாலோ இல்ல மற்றவங்களை நீ ஹார்ம் பண்ற ஒரு நிலை வந்தாலோ தவிர உன்னுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீ ஷேர் பண்ற ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாமே சீக்ரெட்டா தான் வச்சிருப்பாங்க. ஆமா ஷாலினி, இப்ப வந்து கவுன்சிலிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட, கவுன்சிலிங்ல கான்ஃபிடென்ஷியலிட்டி இருக்கும்ன்ற நீ தெரிஞ்சுக்கிட்ட. சரி, இப்ப யாருக்கு கவுன்சிலிங் தேவைப்படும் நீ நினைக்கிற? ஸ்ட்ரெஸ்ஸா டிப்ரெஷனா இருக்கவங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படும் நினைக்கிறேன்க்கா. கண்டிப்பா ஷாலினி, ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன்ல இருக்கிற எல்லாருக்குமே கவுன்சிலிங் கண்டிப்பா தேவை. அவங்களுக்கு மட்டும்தான் தேவையானா இல்ல, டிப்ரெஷன்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது. ஐடென்டிட்டி கிரைசிஸ்ல, ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்ல இருக்கிறவங்க, ஏன் சில காரியங்கள்ல அடிக்ட் ஆயிருக்கிறவங்களுக்கு கூட கவுன்சிலிங் வந்து ரொம்பவே உபயோகமா இருக்கும். ஓகேக்கா, ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் இப்போ வந்து கவுன்சிலிங் போகலாம் நம்ம. ஆனால் சில பேருக்கு வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லைக்கா. ஸோ அவங்க எப்படி அங்கே கவுன்சிலிங் போகணும் அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு எப்படி தெரிய வரும்க்கா? சரி ஷாலினி, வெரி குட் கொஸ்டின். இப்ப நான் இன்னும் ஒரு கொஸ்டின் கேக்குறேன். இப்போ உனக்கு ஃபீவர் வந்துருச்சுன்னா உனக்கு எப்படி தெரியும் உனக்கு ஃபீவர் இருக்குன்ட்டு? எனக்கு கோல்டு இல்ல காஃப் இல்ல டெம்பரேச்சர் ரேஸ் ஆச்சுன்னா எனக்கு வந்து ஃபீவர் அப்படின்ட்டு நான் தெரிஞ்சுப்பேன். இந்த கோல்டு, காஃப், டெம்பரேச்சர் ரைசிங்லாம் என்னது? ஒரு சிம்டம்ஸ். எக்ஸாக்ட்லி, ஃபீவருக்கான சிம்டம்ஸ். ஸோ இந்த சிம்டம்ஸ் மூலியமா தான் உனக்கு ஃபீவர் இருக்குன்ட்டு நீ திங்க் பண்ணி டாக்டர் கிட்ட போற. அதே போலதான் நம்ம சைக்காலஜிக்கல் இல்னஸஸ் கூட நிறைய சிம்டம்ஸ் இருக்கும். சிம்டம்ஸ் இல்லாம எதுவுமே இல்லை. இப்போ ஒருத்தர் டிப்ரெஷனுக்குள்ளா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கான சிம்டம்ஸ் என்ன தெரியுமா? சேட்னஸ். அவங்க ரொம்ப சோகமா இருப்பாங்க. அவங்க வந்து வெளியில பீப்புளோட இன்டராக்ட் பண்ணவே அவங்களுக்கு பிடிக்காது. லைஃப்ல ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு நிலையில இருப்பாங்க. ஹோப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறது போல அவங்க மைண்ட் இருக்கும். அண்ட் அவங்களுடைய மைண்ட்குள்ள நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால அவங்களுடைய டெய்லி லைஃப் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். அவங்க சரியா தூங்க கூட முடியாது, சாப்பிட கூட முடியாது. இது எல்லாமே என்னதுதான் டிப்ரெஷனுக்கான சிம்டம்ஸ். இந்த சிம்டம்ஸ் வந்து ப்ரோலாங்டா இருக்கும் பொழுது, ஒரு 2 weeks 2 months கிட்ட இது வந்து ப்ரோலாங்கா ஆகும் பொழுது இவங்க கண்டிப்பா கவுன்சிலரை பார்க்க வேண்டியது அவசியம். ஓ ஓகேக்கா. இப்போ நீங்க கவுன்சிலிங்க்கு வந்து ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்றீங்களாக்கா. ஸோ அந்த ப்ராசஸ்னா என்னக்கா, என்னென்னலாம் நீங்க பண்ணுவீங்கக்கா? ஓகே, ஒரு கவுன்சிலிங்ல நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு ஷாலினி. இப்போ ஒரு பட்டர்ஃப்ளையோட லைஃப் சைக்கிள் எடுத்துக்கோங்க. அது பிறந்தோனையுமே பட்டர்ஃப்ளை ஆயிருதா? இல்ல, அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. முதல்ல எக்கா இருக்கு, அதுல இருந்து ஒரு கேட்டர்பில்லரா வருது, அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அதுக்கப்புறம் தானே பட்டர்ஃப்ளை ஆகுது. அதே போல கவுன்சிலிங்லயும் 5 ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா இனிஷியல் டிஸ்க்ளோஷர். இனிஷியல் டிஸ்க்ளோஷர்ல என்ன செய்வாங்கன்னா கிளையண்ட்டை கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைப்பாங்க இந்த கவுன்சிலர். இப்போ உங்க வீட்டுக்கு யாராவது வராங்கன்னு வச்சுக்கோங்க, வந்த உடனே ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்கன்னு கேட்போமா? கேட்க மாட்டோம் இல்லையா? முதல்ல அவங்கள உட்கார வச்சு உபசரிப்போம். அதே போலதான் கிளையண்ட் ப்ராப்ளம்ன்ட்டு வர கிளையண்ட்டுக்கு உடனடியா அவங்க ப்ராப்ளமை பத்தி பேச மாட்டாங்க. கவுன்சிலர்ஸ் அவங்க கிளையண்ட்டை வந்து உபசரிப்பாங்க. அவங்க கம்ஃபர்டபுளா இருக்கிறாங்களான்றத நோட் பண்ணுவாங்க. அந்த கம்ஃபர்டபுள் ஃபீலிங் வந்து ரொம்பவே அவசியம். அண்ட் அது மட்டும் இல்லாம முதல்ல இந்த கிளையண்ட்டை பத்தி மற்ற காரியங்களை தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. அண்ட் கிளையண்ட்டும் கவுன்சிலரை பத்தி தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இது மூலமா 2 பேருக்கும் ஒரு நல்ல ரேப்போ பில்ட் ஆகும். ஒரு கவுன்சிலிங் சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும்னா, சக்சஸ்ஃபுல்லா முடியணும்னா, கிளையண்ட்டுக்கு நல்ல எதிர்காலம் அமையணும்னா இந்த ரேப்போ பில்டிங் ரொம்பவே முக்கியம். இந்த கிளையண்ட்டுக்கும் கவுன்சிலருக்கும் ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இதை தொடர்ந்து செகண்ட் ஸ்டேஜ் தான் இன்டெப்த் எக்ஸ்ப்ளரேஷன். இந்த ஸ்டேஜ்ல தான் கிளையண்டோடைய ப்ராப்ளத்தோடைய ரூட் காஸ் என்னன்ட்டு கண்டுபிடிப்பாங்க கவுன்சிலர்ஸ். இந்த ஸ்டேஜ்ல கிளையண்டோடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் அண்ட் அவங்க சின்ன வயசுல வளரும் பொழுது ஏதாச்சும் ஹார்ட்ஷிப்ஸை மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா, கோ த்ரூ பண்ணியிருக்காங்களான்றதெல்லாம் இந்த கவுன்சிலர் வந்து இந்த ஸ்டேஜ்ல ஐடென்டிஃபை பண்ணுவாரு. எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாருன்னா கிளையண்ட் கிட்ட கேட்கறது மூலமா. கிளையண்ட் தான் இதுலயுமே ஒரு மாஸ்டர். அவங்க எவ்வளவு சொல்ல நினைக்கிறாங்களோ அவங்க அவ்வளவு சொல்லுவாங்க. இது
இதன் மூலயமா இவங்களுடைய இப்போ இவங்க சந்திக்கிற ப்ராப்ளம்க்கு இவங்க சைல்ட்ஹுட்ல இவங்க கோத்ரூ பண்ண ஹார்ட்ஷிப் ரீசனா இருக்குமா, இவங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் இதுக்கு ரீசனா இருக்குமான்ட்டு சொல்லி கவுன்சிலரால கண்டுபிடிக்க முடியும். அண்ட் இந்த ஸ்டேஜ்ல இது மட்டும் இல்லாம நிறைய காரியங்களை கவுன்சிலர் வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவாரு. ஒரு ப்ராப்ளம் இதுதான், இந்த ப்ராப்ளமோடைய ரூட் காஸ்ன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண ரொம்ப உதவியா இருக்கும் இந்த ஸ்டேஜ். ஓகேக்கா, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுவாங்க, செகண்ட் ஸ்டேஜ்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. கரெக்ட் ஷாலினி. செகண்ட் ஸ்டேஜ்ல ப்ராப்ளமை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அடுத்த ஸ்டேஜ் வந்து கமிட்மெண்ட் டு ஆக்ஷன் ஆர் கோல் செட்டிங். இதுதான் தேர்ட் ஸ்டேஜ். இப்போ ப்ராப்ளமை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ப்ராப்ளமை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கான வழிகளை பார்ப்போம். ஸோ அதுக்கு உறுதுணையா இருக்கிறது தான் கோல் செட்டிங். கோல் செட்டிங் அப்படின்னா என்னக்கா? கோல் செட்டிங், கோல்னா ஒரு இலக்கு. ஸோ எல்லா காரியத்துக்கும் ஒரு டார்கெட் வேணும்ல, ஒரு இலக்கு வேணும்ல. ஸோ ஒரு கவுன்சிலிங்கும் எங்கேயோ ஆரம்பிச்சோம் எங்கேயோ முடியும்னு இல்லாம அது ஒரு பாதையில சரியா போறதுக்கு இந்த கோல் செட்டிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் வந்து லேட்டா வர்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாகுது. ஒரு இடத்துக்கு ஆஃபீஸ்க்கோ காலேஜ்க்கோ லேட்டா போறது வந்து அவங்க லைஃப்ல நிறைய ஸ்ட்ரெஸ் காஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோயேன். அங்க ப்ராப்ளம் என்னது? லேட்டா வருது, லேட்டா போறது. அப்ப அந்த லேட்டா போறதை ரெடியூஸ் பண்றதுக்கு நம்ம சில கோல்ஸை வந்து செட் பண்ணுவோம். அந்த கோல்ஸ் வந்து அட்டைனபிளா இருக்கணும். அது ரொம்பவே முக்கியம். அட்டைனபிள்னா கிளையண்ட்டுக்கு மிஞ்சின ஒரு கோலா அது இருக்கக்கூடாது, அவங்களால ஈஸியா அச்சீவ் பண்ற கோலா இருக்கணும். அண்ட் ஈஸியா அச்சீவ் பண்ற கோல் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா அவங்களுக்கு விருப்பமான கோலாவும் இருக்கணும். இதை பத்தி நான் உனக்கு அடுத்த எபிசோட்ல நான் சொல்றேன். ஓகேக்கா, அப்போ இந்த எபிசோட்ல நம்ம கவுன்சிலிங்னா என்னன்னு பார்த்தோம். கவுன்சிலிங் வந்து மற்றவங்களுடைய ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் தராது, ஆனா ப்ராப்ளம் என்ன அப்படின்ட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது, அதே மாதிரி கைடும் பண்ணுது. ஸோ அடுத்த எபிசோட்ல நம்ம என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம்.